தேவையே இல்லாத வேலைகள்ல ஈடுபட்டு தமிழ் சினிமாவுல இருந்து தடை செய்யப்பட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிம்பு. சிம்பு ஏற்கனவே ஒரு வாட்டி தயாரிப்பாளர்கள் கூட ஏற்பட்ட பிரச்சனையால மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்காரு. குறிப்பா அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தை தயாரிச்ச மைக்கேல் ராயப்பன் சிம்புக்கு எதிரா புகார் கொடுத்த கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா 2017ஆம் ஆண்டுல தயாரிப்பாளர் சங்கம் சிம்புவுக்கு ரெட் நோட்டீஸ் கொடுத்ததா செய்திகள் வெளியாகிச்சு. அது மட்டும் இல்ல 2023லயும் சிம்பு உள்ளிட்ட சில நடிகர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க போறதா அவங்களுக்கு ஓப்பனா அறிக்கையே கொடுத்தாங்க. ஆனா சிம்புவோட கெரியர் அங்கேயே முடியல. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கிறதெல்லாம் சிக்ஸா போயிட்டு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ். தேசிய விருது வாங்குற அளவுக்கு தனுஷ் மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். 2023ல தனுஷ் மேலையும் தயாரிப்பாளர் தரப்புல இருந்து நிறைய புகார்கள் வந்திருக்கு. குறிப்பா ஒரு தயாரிப்பாளர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்ல கலந்துக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்பா தயாரிப்பாளர் சங்கம் தனுஷ் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. இதனால தனுஷ புதுசா ஏதாவது ஒரு படத்துல ஒப்பந்தம் ஆக்க போறீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கம் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு தனுஷ்க்கு ஓப்பனா ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. ஆனா இது நிரந்தரமா பேன் கிடையாது. பிரச்சனைகள் எல்லாமே பேசி தீர்க்கப்பட்டதுக்கு அப்புறமா 2024ல தனுஷ் மேல இருந்த ரெட் கார்டை நீக்கியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வடிவேல். தமிழ் சினிமாவோட காமெடி கிங்கா இருந்த வடிவேலுக்கு ஒரு காலகட்டத்துல பெரிய இண்டஸ்ட்ரி பிரச்சனையே ஏற்பட்டுச்சு. 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்துல அரசியல் பிரச்சாரத்துல ஈடுபடும் போது வடிவேலோட சினிமா கெரியருக்கே மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுச்சு. அதுவும் கேப்டனை தரக்குறைவா பேசினதுக்கு அப்புறமா வடிவேல சினிமால இருந்து மொத்தமா ஒதுக்கி வச்சாங்க. அது ஒரு லைஃப் டைம் பேன் அப்படின்னே சொல்லலாம். பல வருஷங்களா சினிமா பக்கமே வர முடியாம வடிவேல் ரொம்ப தவிச்சு போனாரு. ஆனா அதுக்கப்புறமாலாம் அந்த கோவம்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறமா சரி மறுபடியும் படங்களை நடிக்கலாம் அப்படின்னு தான் வடிவேல சினிமாக்குள்ளேயே விட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷக்கீலா. 90s மற்றும் 2000 காலகட்டத்துல ரொம்பவே ஃபேமஸான நடிகையா இருந்தவங்க தான் ஷக்கீலா. அந்த காலத்துல ஷக்கீலா நடிச்ச படங்கள் மலையாள சினிமாவுல மிகப்பெரிய வசூல அள்ளிடும். ஒரு கட்டத்துல பெரிய மலையாள நடிகர்களோட படங்களுக்கு போட்டியா ஷக்கீலாவோட படம் வரும். அதுல வின் பண்றது யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க, ஷக்கீலா தான். இன்னும் சொல்ல போனா ஷக்கீலாவோட படம் வெளியாகுது அப்படின்னா மம்முட்டி மோகன்லாலே அவங்களோட படங்களை தள்ளி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர எல்லாரும் ஷக்கீலா படம் பார்க்க தான் போயிருக்காங்க. இதனால மலையாள சினிமாவோட மெயின் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரியில அவங்கள சுத்தி மிகப்பெரிய சர்ச்சைகளும் கட்டுப்பாடுகளும் வந்துச்சு. ஒட்டுமொத்த மலையாள இண்டஸ்ட்ரியும் ஒன்னு சேர்ந்து ஷக்கீலா மேல அப்படி ஒரு பிரஷரை போட்டாங்க. அப்பதான் ஷக்கீலா அங்க இருந்து நம்ம சென்னைக்கே வந்தது.